அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் 2982 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வெளியிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 கோ-சேர்மன் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தை உயர்ந்த நிர்வாக நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வெக்கு நிறுவன அகத்துடன் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்புகளை ஆழமாக எடுத்துக்கொள்வோம். அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கை அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும். நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்குவோம். பொருளாதார சமயத்தலை களைவோம். மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட புனிதமான தொழிலை திட்டி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போகிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் உண்மைகின்ற தந்தை, இங்கே கூடியுள்ள ரோட்டிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு
சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகறை துயிலிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாந்தி ஆசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்கய்யா. கால்கள் நேரம் ஆயிட்டீங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே மெதுவா ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இடுப்புல கை வச்சு குதிக்கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே விரல்களை மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு தருங்க. அடுத்ததாக நம்ம ஆசன பயிற்சி செய்யறோம். தாடாசனம். நல்லா மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். அடுத்ததாக 10 திறன். 1 2 3. மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங் பண்ணுங்க. அப்படியே ஒரு 5 செகண்ட் வைங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4 நல்லா மூச்சு எடுத்துட்டு மூச்சு விட்டுட்டு 7 பொசிஷன்ல வந்துடணும். 5 மேல 10 ஃபிங்கர்ஸ் கீழே வச்சிருங்க. கால் முட்டி முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் மடக்காம ஸ்ட்ரெயிட்டா வைங்க. நேரா வச்சு அப்படியே ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. 6. தலையை நிமிந்து பாருங்க. தலையை நல்லா நேரா இருக்கணும். மேல நிமிந்து பார்த்துருக்கணும். முழங்கால மடக்காம நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. 7. லெஃப்ட் லெக் நல்லா 10 செகண்ட் அப்படியே வைங்க. தலையை நிமிந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 8. இடுப்புல கை வச்சு நேரா வந்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. ஒரு 3 முறை நல்லா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க.
9 back bending. 10 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கையில் மேல எத்தி வணக்கம் வச்சு ஓய்வு நிலைக்கு வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்ததாக காலை சேர்த்து வச்சுக்கணும். கோணாசனம். கைகளை கோர்த்துக்குங்க. அப்படியே ரைட் சைட் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சலுங்க. மூச்சு விட்டுட்டே லெஃப்ட் சைட் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சலுங்க. மூச்சு விட்டுட்டே கையில மெதுவா கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே கால் நீட்டிக்கு வருங்க. கால் நல்லா இலக்கப்படுத்திக்கங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு தலை நல்லா திருப்புங்க. வக்ராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. ரைட் லெக் நேரம் விட்டுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா தலை திருப்புங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. மீண்டும் ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. முதுகு தண்டை பலப்படுத்தக்கூடிய திருகுநிலை ஆசனம், வக்ராசனம். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. அப்படியே படுத்த நிலைக்கு வந்துடுறோம். நேரா படுத்துட்டு நல்லா மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அப்படியே காலம் அடக்கி பிடிச்சிடறோம். அடுத்த சக்கரவாசம். இடுப்பு நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் கால் நேரம் தெரியுங்க. நல்லா மூச்சு விடுங்க. ரெண்டு காலையும் மடக்கி பிடிச்சுங்க. தலை டச் பண்ணுங்க. பவர் முத்ராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. அப்படியே கை நேரம் தெரியல. அப்படியே புறப்படுங்க. உடனே ஏற்படுத்துங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுருங்க. குப்புறப்படுத்த நிலையில உபரியாசனம் செஞ்சுட்டு நம்ம புஜங்காசனம் தலவாசனம் செஞ்சுட்டு வில்லாசனம் செய்வோம். இன்னைக்கு நம்ம வில்லாசனம் மட்டும் குப்புறப்படுத்த நிலையில செஞ்சுக்கோம். சரிங்களா? நல்லா மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. கைகள் நேரம் ஆயிட்டுங்க. 2 காலை கீழே பிடிச்சிருங்க. அப்படியே காலை மேல கரெக்டா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 4 நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அப்படியே சொல்றீங்க. அப்படியே எழுதிட்டு வருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். அப்படியே ஒட்டகாசனம் முட்டி போட்டுக்கிடுங்க. கால் பார்த்தீங்கன்னா முட்டிக்கும் 2 முட்டிக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்கணும். அதே மாதிரி காலும் பின்னாடி வச்சிருக்கணும். கால் பார்த்துட்டீங்கன்னா இந்த விரலை வந்து இப்படி விரல்களால இப்படி கை கால வச்சு இப்படி நிற்க கூடாது. விரலை வந்து நேரா நீட்டிட்டு அந்த உள்ளங்காலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாதம் தான் வந்து கீழே டச்சா இருக்கணும். விரல்களை நல்லா நீட்டி விட்டுருங்க. அப்படியே பேக் பெண்டிங் பண்ணி குதிக்கால் தலை எவ்வளவு கீழே கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா மூச்சு விடுங்க. செஞ்ச பிறகு குதிக்கால் 2ஐயும் நல்லா V-shape வச்சு பெருவரம் மட்டும் 2 விரலும் முட்டிக்கலாம், டச் பண்ணிருக்கலாம். அப்படியே நல்லா உட்காந்துடும். வஜ்ராசன பயிற்சியில கிட்ட வச்சிருக்கணும். சின்முத்திரை எடுத்து நன்றாக ஒட்டகாசனம் செய்யறதுனால மார்பு பகுதி நல்லா நுரையீரலுக்கு முழுமையான சுவாசம் இருக்கிறது. நுரையீரலை நீரிழிக்கிறது. அடுத்ததாக பின்னாடி கட்டி மகாமுத்ரா செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மூச்சு செய்யறவங்க நேரம் வந்து மூச்சு போடுங்க. ஒட்டகாசனம் செஞ்சோம். அடுத்ததாக இன்னைக்கு என்ன புதுசா செய்ய போறோம்னா அர்த்த சிரசாசனம். சிரசாசனம் செய்யறது வந்து மூளைக்கு நல்லா ரத்தோட்டம் போகும். நாளமில்லா சுரப்பு மண்டலங்களுக்கு நல்லா இயக்கங்கள் கொடுக்கும். கண்களுக்கு ரொம்ப நல்லது. மூளை நல்லா செயல்பட வைக்கும். உடலை நன்றாக சுறுசுறுப்பாக வச்சிருக்கும். உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டம் போகும். கண்களுக்கு நல்ல ரத்தோட்டம் போகும். தலைமுடிக்கு வந்து ரொம்ப நல்லது. தலைமுடிக்கு நல்லா ரத்தோட்டம் கொடுக்கும்.
இது வந்து 60 செகண்ட் செய்யலாம். கவனமா செய்யணும். ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் இந்த பயிற்சி செய்ய வேண்டாம். மற்றவங்க செய்யுங்க. ஏன்னா கண்களுக்கு வந்து தலைக்கு வந்து வேகமா ரத்தோட்டம் உள்ள போகும். அதனால வந்து அவங்க தவிர்த்துக்கலாம். அத உணவு முறையில சரி பண்ணிட்டு அப்புறம் வேணா நீங்க அந்த பயிற்சி செய்யலாம். ப்ரெஷர் நார்மலா ஆச்சுன்னா நீங்க செய்யலாம். எடுத்த உடனே சிரசாசனம் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் அர்த்த சக்கராசனம். உட்கார்ந்துட்டு கையை கோர்த்துக்கிறோம். முழங்கை இப்படி ரொம்ப கேப் வைக்கக்கூடாது, விரிக்கக்கூடாது, கிட்ட வச்சிருக்கணும். நல்லா அப்படி கிட்ட வச்சுட்டு தலையை கொண்டு வந்து கை மேல வைக்கக்கூடாதுங்க. கை வந்து தலையோட பின்பகுதியில நல்லா கவர் பண்ணி ஒட்டி இருக்கும். ஒரு பேப்பர் ஒட்டுற மாதிரி கையை வந்து தலையோட பின்பகுதியில ஒட்டி இருக்கிறோம். முழங்கையில் தான் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். கை விரல்கள்லையும் முழங்கையிலையும் 2 முழங்கையிலையும் தான் பேலன்ஸ் இருக்கணும். இப்படி தலையை கீழே வச்சதுக்கு அப்புறம் கால் முட்டியை வந்து நேரா தூக்கிடுங்க மேல. இப்ப எவ்வளவு கிட்ட வர முடியுமோ அந்த அளவுக்கு வாங்க. இதே நிலையில நீங்க ஒரு 40 செகண்ட் இருந்து பழகலாம். அப்படியே செய்யுங்க எல்லாரும். செவத்தொட்டி செய்யாதீங்க குழந்தைகளா. வெளியே வந்து தனியா நின்று செஞ்சு பழகுங்க. காலு பின்னாடி போச்சுனாலும் பரவாயில்ல. அப்படியே சக்கராசனம் செய்யற மாதிரி காலை ஊனிக்குங்க கீழே. அப்படியே இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்துடும். வெரி குட், சூப்பர். வாழ்த்துக்கள். நம்ம ஆரம்பத்துல பழகும் போது இந்த இடுப்பை மட்டும் மேல தூக்குனாவே போதும். சிரசாசனத்தினுடைய பலன்கள் இப்படி செய்யும் போதும் கிடைக்கும். மூச்சு ஓட்டம் நல்லா போகும். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இந்த ஆசனம் பண்ணிட்டு அமர்ந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டு மூச்சு பயிற்சினா 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போகும். சிரசாசனம் செஞ்சுட்டு நம்ம நின்ற பாதாசனம் செய்யணும். தலைகளா செய்யறதுனால நேரா நின்று ஒரு பயிற்சி. நின்ற பாதாசனம் ரைட் லெக் எடுத்துட்டு வச்சு அப்படியே வணக்க வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா காலை இறக்கிட்டு லெஃப்ட் லெக் எடுத்து மேல வைங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு 15 செகண்ட் செஞ்சோம்ல. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. இப்போ வந்து நம்ம ஒரு முழுமையான பயிற்சி எல்லா வகையான பயிற்சியிலும் செஞ்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் செஞ்ச பயிற்சிகளே நமக்கு போதும். ஆசனங்கள் எண்ணற்ற ஆசனங்கள் இருக்கு. பத்திரங்கோமுகம் பங்கயங்கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேலும் உத்தம மாமுது ஆசனம் 8 10 பல 100 ஆசனமே அப்படின்னு திருமந்தத்துல இருக்கு. ஆனா முக்கியமா நாம செஞ்ச பயிற்சியே போதும். சரிங்களா? நின்ற நிலையில என்னென்ன பயிற்சி செஞ்சோமோ, அமர்ந்த நிலையில என்னென்ன பயிற்சி செஞ்சோமோ அதை வந்து நம்ம பயிற்சி செஞ்சாவே போதும். செஞ்சுட்டு மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். ஏன்னா
கால நேரம் எல்லா ஆசனமும் செய்யறதுக்கு பத்தாது. அப்படி அனைத்து ஆசனமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தேவைக்கு தகுந்த மாதிரி நாம செஞ்சா போதும். வேணா லிஸ்ட்டை மாத்தி மாத்தி செய்யலாம். சரிங்களா? திருகு நிலையில இன்னைக்கு ஒரு ஆசனம் செஞ்சா நாளைக்கு ஒரு ஆசனம் செய்யலாம். ஆனா முக்கியமான என்ன பயிற்சியோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சிகளை நீங்க நல்லா செஞ்சுட்டு வாங்க. சரி, லாஸ்டா ஒரு வீரபத்ராசனம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கவனிங்க, நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இடுப்புல கை வைக்கிறோம், நல்லா மூச்சிலுங்க. மெதுவா எல் பொசிஷன்ல வந்துடுறோம். ரைட் லெக் நேரா நீட்டுங்க. கைகளை நேரா வைங்க. அப்படியே வணக்கம் முத்திரை வச்சிருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. நல்லா மூச்சோட்டம் நல்லா போகும். வாத பித்த கபம் சமத்துவமாகும். இந்த பயிற்சி செய்யறதுனால நல்ல ஆளுமை திறன் வரும். அடுத்ததாக லெஃப்ட் லெக் செய்யுங்க. கவனமா செய்ய முடியும். கீழே கால் பாதத்து மேலேயே கவனமெல்லாம் இருக்கணும். காலம் எல்லாம் நேரா நீட்டுங்க. சைடில் 2 கை வைங்க. அப்படியே கைய காதோடு சேர்த்து வச்சு நல்லா நீட்டுங்க. ஒரு கயிறு போல உடம்பு நல்லா தள்ளி பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. செஞ்சு பாருங்க. இன்னொரு வாட்டி செய்யுங்க எல்லாருமே. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Super, very good. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்க. நல்லா நுரையீரலுக்கு வந்து மூச்சு போறது நீங்களே உணர முடியும். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. நம்முடைய உடலை உச்சி முதல் பாதம் வரை நல்ல ஆரோக்கியப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்த பயிற்சி எல்லாமே வரிசையா நாம பார்த்துடலாம். என்னன்னுட்டு சொல்ற கவனிங்க. இப்ப நின்ற நிலையில வந்து சூரிய வணக்கம் செய்வோம், இல்லைன்னா 10 திறன் சந்திர வணக்கம், இல்லைங்களா? அப்புறம் தாடாசனம், கையை கோர்த்து மேல தூக்குறது, தாடாசனம் செய்வோம். அப்புறம் கோணாசனம், கோணாசனம் முடிச்சுட்டு திரிகோணாசனம் செய்வோம். நின்ற நிலையில திரிகோணாசனம் செஞ்சுட்டு அப்படியே உட்கட்டாசனம் செய்வோம். அப்புறம் அமர்ந்த நிலைக்கு வந்தா ஜான் சிராசனம், பச்சிமோத்தாசனம், இந்த காலை நீட்டி கட்டவரில் பிடிக்கிறது. அப்புறம் கோமுகாசனம் செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பத்மாசனம். பத்மாசனத்துல பின்னாடி கை கட்டி யோக முத்ரா கீழ் டச் பண்றது, கையை ஊனி உத்தீத பத்மாசனம் செய்யறது. இதை லெஃப்ட் கால் போட்டு ஒரு வாட்டி, ரைட் கால் ஒரு வாட்டி போட்டு ஒரு வாட்டி செய்வோம், இல்லைங்களா? இந்த பயிற்சி அமர்ந்த நிலையில. அப்புறம் கீழே படுத்துட்டோம்னா மல்லாக்க படுத்து உத்தான பாதாசனம், தரையிலிருந்து ஒரு அடி காலை மேல தூக்கி வைக்கிறோம். அப்புறம் படகு மேல தலையை தூக்குறோம், கையை நீட்டுறோம். இப்போ வயிற்று பகுதியை நல்லா பலப்படுத்துறது, அது மாதிரி செய்யறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வாங்காசனம், காலை மேல தூக்குறது, நல்லா நேரா வச்சு இடுப்பை பிடிச்சி நல்லா நேரா நிற்கிறது. 60 செகண்ட் வரைக்கும் நிற்கணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறம் கலப்பை ஆசனம், பின்னாடி கால் டச் பண்றது. அப்புறம் மச்சாசனம், உச்சந்தலை கீழே கொண்டு போறது. இது வந்து மல்லாக்கப்படுத்த நிலையில இந்த பயிற்சியெல்லாம் செய்யறோம். அப்புறம் சக்கராசனம் செய்யும் போது அர்த்த சக்கராசனம், காலை மடக்கி பிடிச்சி இடுப்பு தூக்குறோம். அப்புறம் பவன முத்தாசனம், காலை மடக்கி பிடிக்கிறோம். இதெல்லாம் மல்லாக்கப்படுத்த செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகள். இது போதும். அடுத்து குப்புறப்படுத்து முதலையாசனம் செய்யறோம். குப்புறப்படுத்து. அப்புறம் தலை மட்டும் மேல தூக்கி பாம்பாசனம் செய்யறோம் இல்லைங்களா? சலபாசனம் அடுத்தது வயிற்றுக்கடியில் கை வச்சு காலை மேல தூக்குறோம். அப்புறம் வில்லாசனம் செய்யறோம். வில்லாசனத்துல உருளாசனம் செய்யலாம். நல்லா வயிற்று பகுதியை நல்லா அந்த ஊளை தசைகளை குறைக்கிறதுக்கு முக்கியமான பயிற்சி. குப்புறப்படுத்த நிலையில இந்த பயிற்சி போகும். அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சுக்கொண்டு வக்ராசனம் செய்யலாம், அல்லது அர்த்தமச்சேந்திராசனம் செய்யலாம், திருகுநிலை ஆசனம் ஒன்று. அப்புறம் ஒட்டகாசனம் செய்யறோம். ஒட்டகாசனம் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி கை கட்டி மகாமுத்ரா செய்யறோம். அதுக்கப்புறம் நம்ம சிரசாசனம் செய்யலாம். அதாவது அர்த்த சிரசாசனம் முடியாதவங்க அர்த்த சிரசாசனம் செஞ்சுக்கலாம். அப்புறம் எழுந்திரிச்சு நின்ற பாதாசனம் செஞ்சுட்டு வீரபத்ராசனம் இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா நீங்க செஞ்சு பார்க்கலாம். அவ்வளவுதான். ஆசனங்கள் வந்து இது வரைக்குமே போதுமானம். உங்களுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி இப்போ இது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதை தொடர்ந்து செய்யலாம். அடுத்து வந்து முதல்ல இருந்தே வரிசையா ஒரு வாட்டி நம்ம சொல்லி எழுதி பார்த்துக்கலாம். நீங்க சரிங்களா? எழுதி பார்த்துட்டு நீங்க அந்த பயிற்சியை உங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி அந்த ஆசனங்களை செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப வரிசையா நம்ம சொன்னோம். மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டோம் அல்லது 3 நாள் எடுத்துக்கிட்டோம், வரிசையா செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சின்முத்திரை வைத்து நல்லா மூச்சில் தொடங்க. அப்படியே ஆதிமுத்திரை வைங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நில்லுங்க. திருமண பஸ்தியா செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே சின்முத்திரை வைங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. அப்படியே சண்முக முத்திரை வைத்து 2 முறை இன்னும் சொல்லுங்க. ஓய்வு. உங்களுக்கு மறுபடியும் மூச்சு பயிற்சியும் உங்களுக்கு வரிசைப்படுத்தி செஞ்சு பழகிக்கலாம். மூச்சு பயிற்சியும் வந்து பாத்தீங்கன்னா கபாலபதி, பஸ்திரியா, அதுக்கப்புறம் நாடி சுத்தி பிராணாயாமம், கிரியை பயிற்சிகள்,
இப்படி முறைப்படுத்தி நாம செஞ்சு பழகிக்கலாம். அப்படியே சாந்தியாசன நிலைக்கு போய்க்குங்க எல்லாரும். கண்களை முடிக்குங்க, கவனமெல்லாம் மூச்சு மேல வைங்க. ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்சுடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே வைத்திருங்கள். மூச்சு இழுக்கும் போது உடல் தளர்வுபடுத்துகிறது. மூச்சு இழுக்கும் போது உடல் விரிவடைகிறது. மூச்சை விடும்போது உடல் சுருங்கி காற்றை ஃபுல்லா வெளியேற்றுறோம். அப்படியே மூச்சையே கவனிச்சுட்டு அமைதியா அப்படியே இலக்கமா வச்சுக்கோங்க உடம்ப. அப்படியே சாந்தியாசன நிலையிலேயே அப்படியே இருங்க. டைம் ஆனதுனால நான் முடிச்சுக்கிற பயிற்சியை நீங்க சாந்தியாசனத்திலேயே அப்படியே கருத்துக்களை கேளுங்க. அப்படியே ஆழ்ந்த மூச்சு இழுத்துட்டே இருங்க. தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் அலசும் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.